தாழ்த்துகிறவர்களாக, எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு மனதின் ஆவியோடு கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவி எங்கள் தெய்வமாய் இருக்கும்படியாக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் வாஞ்சிகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் ஒருமுகப்படுத்தி நாங்கள் ஜெபித்த காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆலோசிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு சாதாரண நாளாக இது அமைந்து விடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறவர்களாக, உணர்வடைகிறவர்களாக, இன்னும் உமக்காக பிரகாசிக்க, இன்னும் உமக்காக ஓட முழங்கால்களை முடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் அநேக விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் ராஜா. அவைகளை எல்லாம் கேட்டு நீர் ஆண்டவரே நல்ல பதில்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வால்யூம் வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சில பேர் எனக்கு தெரியும், அண்ணன் ரொம்ப பழக்கமான அண்ணன். ஏன்னா அவங்க சமாதானம் பொறுத்தலாம் எங்கெங்க வராங்களோ அப்பப்போ என்ன கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டு ரொம்ப டைனமிக்கான அண்ணன்ல ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் உடனே ஓடிடுவாங்க. பட் அந்த 2 நிமிஷம் தான் நாங்கள் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு கூட நீங்கள் நம்முடைய குழுவாக LICயை மையமாய் வைத்து நீங்கள் ஜெபிப்பது ஆண்டவருக்கு பெரிய சாட்சியாக விளங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்னா அது ஒரு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருவாங்க. யார் சொல்லுங்க? கார்த்திக் ஜோஷான. இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்நாளிலே அநேக காரியங்களை சாதித்த ஒரு தேவ மனுஷன். அவரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு பயணித்திருக்கிறேன். FMBB என்ற மாபெரும் நிறுவனத்தில் அண்ணன் பொறுப்பாக இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை சரிதை அநேகருக்கு ஒரு பாடம். அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியாது. சாட்சியா சொல்லணும்னா, ஒரு முறை சென்னையில இருந்து நானும் அண்ணனும் தம்பியுமா திருநெல்வேலிக்கு வரோம். ஏன் சொல்றேன் என்றால், அவங்க LICல இருந்து வேலையை விட்டுட்டு FMBBயில் ஜாயின் பண்ண பிறகு நடந்த சம்பவம். அப்போ நாங்கள் எல்லாரும் சென்னையில் ஒன்றா ஏறுறோம். நாங்கள் மதுரையில் இறங்க வேண்டும். ஒரு இடம் அண்ணன் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க செகண்ட் கிளாஸ்ல தான் வருவாங்க. நாங்கள் மதுரைக்கு ஒரு 2:30 மணிக்கு வந்துட்டோம். அவங்க கோச்சை தாண்டி போயிடுவோம்னு சொல்லி போனோம். அண்ணனுக்கு மிடில் பர்த் தான் கிடைச்சிருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த 2:30 மணிக்கு மிடில் பர்த்துக்கும் மேல் பர்த்துக்கும் நடுவில் முழங்கால் படிக்கிட்டு செபிச்சு கொண்டு தேசத்துக்காக கரெக்டா 2:30 மணி நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இறங்கி போயிட்டோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற அநேக பரிசுத்தவான்கள் LICல தேர்ந்தெடுத்திருக்காங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தான் இந்தியாவை இதுவரை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேவ மனுஷனோடு பழகி இருக்கிறது ஒரு பரம். இன்றைக்கும் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவோடு ஜென்ஸ் அண்ணன்மாரோடு பழகும் போது இந்த தேசத்தின் நிலைமை என்ன, இந்த தேசத்தில் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்ன, ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறது என்பதை நாம் பரிசோதிப்பதற்காக இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவர் தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். நாங்க இப்போ கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரிசால இருக்கிற FMBB அண்ணன் கிட்ட அவங்க இருந்து வரைக்கும் ஒரு போன் வருது, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் ட்ராக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு. என்ன தம்பி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரிசா எங்கிலும் கிறிஸ்தவ டிராக்ஸை பிரஸ்ல வாங்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம ஜாலியா தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கோம். தேசத்தினுடைய நிலைமை, தேசத்தினுடைய காரியம். தம்பி இவ்வளவு நாள் அடிச்சுட்டு இருந்தீங்களா? இப்போ எந்த பிரஸ்ல கொண்டு நம்மளுடைய கிறிஸ்டியன் லிட்டரேச்சரையோ இதையோ கொடுத்தா அவங்க வாங்க மறுக்கிறார்கள். கிறிஸ்தவத்தினுடைய பிரிண்டிங் பிரஸ் எந்த பிரஸ்லயும் இப்ப ஒரிசால வாங்க மாட்டாங்க. தெரியுமா? இதெல்லாம் தெரியுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வராது.
கிறிஸ்துவத்தை அழுத்தி ஆக்கிரமிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நாம் அதுக்காக ஜெபிச்சோம், ரொம்ப லைட்டா ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனால் பயங்கர பாரமான ஜெபங்கள் தேவை. இந்த இந்திய தேசத்தை அசைக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தேவை. தேசத்திலே இருக்கிற ஒரு வறட்சி நீங்கும்படியா, சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழுந்து நிற்கிற தீய சக்திகள் அநேக இடங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, RSS யூனிட்ல ஒரு மாசத்துல எத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? 80,000 பேர். ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். 320 கோடி ஒரு மாதத்திற்கு. எங்க வருது எங்க போகுதுனே தெரியாது. இந்த 320 கோடியும் இத்தனை நபர்களுக்கு போய்தான் இத்தனை சவால்கள் நடக்கிறது. எங்க இப்ப நம்ம மீட்டிங் நடக்கிறது வெளியில போயிருக்கோம் தெரியாது. எங்க இருந்தோ இன்ஃபர்மேஷன் அவ்வளவு கேதர் பண்றாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியுமா? 10 நிமிஷம் ஜெபம், வாரத்துக்கு ஒரு நாள் திருச்சபைக்கு போனா முடியுமா? சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை 320 கோடியும் பிளாக் மணி. அநேக கார்பரேட்ஸ்ல இருந்து வாங்குறாங்க, அநேக இடத்துல இருந்து பணம் வருது. எங்க இருந்து எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய வேலையை இந்தியாவிலே சுவிசேஷத்தை தடுப்பதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அறியாமல் உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. FMBB உடைய ஒரு ஹாஸ்டல் அஜ்மீர்ல இருந்தது, மூடி 2 வருஷம் ஆச்சு. அதுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அங்க ஏன் நீங்க நடத்துறேன்னா, நீ இனிமேல் பகல்ல மாத்திரம் ஸ்கூல் நடத்தி நீங்க பிள்ளைகளை தங்கி வச்சு படிக்க கூடாதுன்னு மூடிட்டாங்க. இப்ப நம்ம மிஷனரிஸ் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த அஜ்மீர் ஹாஸ்டல்ல படிச்ச எதுவுமே லோக்கல் பிள்ளைங்க இல்ல, 150 கிலோமீட்டர்ல இருந்து வர்ற பிள்ளைகள். இப்ப அந்த பெற்றோர்கள் போய் முறையிடுறாங்க, நீங்க மறுபடியும் எங்க ஹாஸ்டலை திறந்து கொடுங்க. நோ, ராஜஸ்தான்ல தீவிரமாய் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் நம்ம ஓரளவுக்கு இங்க செய்ய முடியும். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கிறது? ஆனா அங்க இருக்கிற பாதிப்புகள், அங்க இருக்கிற பாரங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா அழுதுவீங்க. நான் ரொம்ப காரியங்களை சொல்ல முடியவில்லை, சொல்வதற்கும் நேரம் இல்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சவுத் இந்தியாவிலே அழகா சொன்னாங்க, ஆந்திரால வேற விதமான ஊடுருவல்கள் நடக்கிறது. கர்நாடகா சொல்லவே வேண்டாம். இப்பொழுதைக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 ஸ்டேட் தமிழ்நாடும் கேரளம் தான். பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், பாரப்பட்டு அநேக குடிகள் ஜெபிக்கிறாங்க. சபைகளிலே இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். காரணம், இந்த 5 மாநிலங்களுடைய தேர்தல் மிக 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 முக்கியம். அவங்க என்ன வேணா திட்டங்கள் போடணும், ஆனா நம்மளுடைய ஜெபங்கள் இல்லைன்னா, இந்த எலெக்ஷன்ல நம்மளுக்கு ஒரு வேர்டிக்ட் வரலன்னா, மிக மிக கடினமான பாதைகளுக்குள்ள நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. என்ன நடக்குது, எப்படி நடக்குது தெளிவே இல்லை, யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் இப்போ ஓட்டு இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? SIR பிரகாரம் எல்லாரும் சரி பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா செய்யுங்க. நம்முடைய காரியங்களை நம்ம கவனிக்கலன்னா, நம்ம அலட்சியம் பண்ணணும்னா என்ன நடக்க போகுது என்பது யாருக்கும் தெரியாது. கரிசனை, இந்த தேசத்தை குறித்த ஒரு கரிசனையாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற தீவிரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக? உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய இருதயத்தை அட்லீஸ்ட் ஒரு நாள் காலையில ஒரு அரை மணி நேரமாவது இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுக்ரைன் போர்ல எத்தனை பேர் மரிச்சிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ரஷ்யா யுக்ரைன் போர்ல. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காலையில ரொட்டி, சப்பாத்தி, இட்லி ரெடியா இருந்தா போதும். ஏதாவது ஃபிகர் தெரியுமா? யாருக்காவது அப்ராக்சிமேட் தெரியுமா? 71,000 இல்ல 2 லட்சத்தை தாண்டிடுச்சு. இதுல என்ன பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கிறிஸ்தவ நாடு. உங்களுக்கு கரிசனைகள் வேணும் என்றால், உங்களுக்கு இன்னும் பயங்கரமான டீப் அனாலிசிஸ் வேணும்னா வெப்சைட் கூட போய் தட்டி பாருங்க. இறந்த ஒவ்வொரு மாதமும் யுக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விக்கிபீடியால இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளுடைய காரியம் மாத்திரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய கரிசனைகள், உலகத்தினுடைய பெரிய பரிதாபங்கள். அண்ணன் சொன்னது மேல எங்கேயுமே சமாதானம் இல்லாத ஒரு காரியம். நம்ம தமிழ்நாட்டில் சமாதானம் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ
விதத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே, இதற்காக ஜெபிக்க வேண்டுமே. தேவனோடு அண்டி உறவாடும் போது மாத்திரம் தான் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த விடுதலை கிடைக்காது. இதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் பயங்கரமான திட்டங்களாக இருக்கிறது. நீங்கள் நானும் அசதியாக இருந்தோம் என்றால் அல்லது உறங்கி போய்விட்டோம் என்றால் இந்த காரியங்களை ஜெயிப்பதற்கு யாரும் முன்வர முடியாது. சபைக்கு ஒரு வேலை இருக்கிறது. சபை ஒருவர் குடும்பங்களை ஞாயிற்றுக்கிழமையில அழைத்து 2-3 ஆராதனை நடத்த முடியும். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும். நான் சபையை குறை சொல்லவில்லை. ஆனாலும் அங்கேயும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிர்விசாரமாக இருந்தோம் என்றால் அல்லது நாம் நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்றோம் என்றால் காலம் செல்லாது. பிரிண்டிங் பிரஸ்ல உங்களுடைய எந்த காரியத்தையும் வாங்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேட்ல கன்வெர்ட் பண்ண பாஸ்டரை என்ன பண்ணாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஊழியத்தை செய்யக்கூடாது என்று எல்லா விதத்திலும் தடை வருகிறது. ஹாஸ்டல்ல மூடி இருக்காங்க. ஹவுசஸ்ல இருந்து நீங்க பிரேயர் பண்ண முடியாது. ஹவுஸ் பிரேயர் இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஹவுஸ் பிரேயர் பண்றோமே. தேசத்தின் அவல நிலைகளை உங்கள் கண்கள் முன்பாக வைக்கணும். இந்த மாதிரி நிறைய நேரங்கள் ஆகும். ஆனால் நான் இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். ஒருவேளை சந்தேகங்கள் இருந்தா அண்ணன்டையும் கேளுங்க. எல்லா மிஷனரி இயக்கங்களிலும் போராட்டங்கள் இருக்கிறது. எல்லா மிஷனரி இயக்கங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபித்ததினால் மாத்திரமே ஆண்டவருடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கும். ஒவ்வொரு இடத்திலும் வருகிற போராட்டங்கள், அபிப்பிராயங்கள், அபிப்பிராய பேதங்கள், ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல திருநெல்வேலியிலும் எத்தனையோ விதமான மாற்றங்களை நான் கேட்கிறேன். எத்தனையோ ஒரு பர்டிகுலர் டினாமினேஷன் நம்மளை விட்டு போறாங்க. அசனத்துக்கு நிறைய ஹிந்து சொல்லுவாங்க. இந்த வருஷம் தோமா சர்ச்ல ஹிந்துஸோட எண்ணிக்கை கம்மி. ஏன் சிந்திச்சு பாருங்க. அவங்க நீங்க கூப்பிட்டா வருவாங்களா? டாக்டர் எப்படி போது பாருங்க, எப்படி விரோதமா எழும்புது பாருங்க. அவங்க நீங்க கூப்பிட்டா வந்துருவாங்களா? எப்படி திருக்கிறான் பாருங்க. நம்ம போக மாட்டோம், உண்மை அதுதான். ஆனா இவ்வளவு நாள் மனரமயமாய் சகோதர சகோதரிகளாய் வந்து கொண்டிருந்த கூட்டம் இங்கே புரியுதா புரியலையா? எல்லாம் அப்படியே மௌனமா இருக்கிறீங்க. இந்த ஒரு அரை மணி நேரம் போதுனே, அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடுவீங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா ஒரு இடத்திலையும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெரியமானவர்களை, நாம் எழுந்திருக்காவிட்டால், நாம் நித்திரையில் இருந்து எழுந்திருக்காவிட்டால், நாம் நிர்விசாரமாய் போனோம் என்றால் தேசத்துல அநேக காரியங்கள் மாற்றமாய் போய்விடும். உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் பேசுவார் என்றால் தயவு கூர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொல்லாமா? இந்த ஹல்லேலூயா எங்க போகும்? திரு வாசல் கூட போகாதே. நம்மளுடைய அந்த உற்சாகத்தின் மிகுதி தான் பிசாசு ஓடுவான், இல்ல ஓட மாட்டான். அவன் அங்கே உட்கார்ந்துருப்போம், நம்மளும் அவங்க கூட உட்கார்ந்துருப்போம். அதுக்காக நம்ம இங்க வரல. தேசத்தை அசைப்பதற்காக, தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுவதற்காக கர்த்தர் நம்மளை இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு கூடி வர செய்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆக்சிடென்டா இங்க நம்ம வந்திருக்கோம் நிறைய பேர் நினைக்கிறோம். நோ, இட்ஸ் a God's plan. 100% it's God's plan, and it's not God's plan, God's divine plan. Amen. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நாம் உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதான் இன்னைக்கு இருக்கிற டாபிக். அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஒரு 8 மணிக்குள்ள முடிச்சிடலாமா? ரைட். 8 மணிக்கு மேல போனா ஆனா நீங்களே வெளியில கிளம்புங்க சொல்லுவீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களாக அல்லது நம்முடைய எல்ஐசி நிறுவனத்தின் ஊழியக்காரர்களாக நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு தேவனுடைய திட்டம், தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தேசத்தை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் நிச்சயமாக அசைப்பார். அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடு பேசுவதற்கு காரணம், நாம் உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை பேர் அழைக்கிறேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உணர்வில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்றால் உப்பானது சாரமற்று போனா என்ன ஆகும்? வெளியே கொட்டுவதற்கும் பிறரால் மிதிக்கப்படுவதற்கும் சொல்லுது.
கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க பிறரால மிதிக்கப்படவே கூடாதுங்க. அல்லேலூயா. நாம் சாரமுள்ளவர்களாய் இருக்கும் போது எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சாரமுள்ள வாழ்க்கையாய் அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவர்களாக படைத்திருக்கும் போது ஒரே ஒரு வசனத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா செய்வார். தாயின் கருவிலிருந்து உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய விசேஷமான பிள்ளை. ஆண்டவர் இன்றைக்கு என்னை நீர் அழைத்திருக்கிறீர், என்னை இங்க ஒன்று சேர்த்திருக்கிறீர். என்னை கொண்டு உம்மாலே நான் என்ன செய்ய முடியும்? அதற்கு ஆண்டவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர்களாக நாம வாழ வேண்டும். ஆண்டவர் உணர்வோட ஊழியம் பண்ணாரா? என்ன யோசிக்கிறீங்க? உணர்வோட ஊழியம் பண்ணார். நான் போன தடவை ஒரு கேள்வி கேட்டேன், மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறேன். அதை தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க, தெரியாதவங்க பதில் சொல்லுங்க. எப்படி? தெரியாதவங்க பதில் சொல்லுங்க. போன இடத்துல இதே இடத்துல இருந்து கேள்வி கேட்டேன். ஆண்டவர் நம்மளுக்கு பைபிள்ல 2 புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை, இன்னொன்னு புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடு. எது நம்மை அல்லது நம்ம கடைபிடிப்பதற்கு எளிது? புதிய ஏற்பாடு எளிது. சொல்றவங்களா கை தூங்க. புதிய ஏற்பாடு எளிது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பேசுறது அப்படி எளிதா இருக்கும். பழைய ஏற்பாடுல கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. புதிய ஏற்பாடுல ஒரு கணத்துல அறைய வாங்கினா இன்னொரு கணத்து. எது ஈஸி? பழைய ஏற்பாடு தான் ஈஸி. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? புதிய ஏற்பாடு தான் ஈஸி. நோ சிஸ்டர்ஸ், நோ பிரதர்ஸ், சிம்பிள் ட்ரூத். இன்னும் நம்ம ஆழமா போல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக மோசேயினுடைய கட்டளை. இங்க சும்மா ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டேன்னா முடிஞ்சு. எது ஈஸி, எது கஷ்டம்? ஆழமாக போக வேண்டும், நேரமாகும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சத்தியம். அங்க எப்படி வேணா காணிக்கை கொடுத்துக்கோ. இங்க காணிக்கை கொண்டு ஆல்டர்ல வச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல சகோதர இடத்துல போய் ஒப்புரவா. இங்க ஒப்புரவா ஆயிடுவோமா? யாரையாவது நம்ம ஈஸியா மன்னிச்சிருக்கோமா? ஏங்க, எது ஈஸி எது கஷ்டம் தெரியாம நான் இன்னும் பயங்கரமா கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல போ. இதை நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் ஒரு தம்பிகிட்ட சொல்லிட்டேன். அந்த தம்பில, அண்ணே நீங்க எல்லாத்துக்கும் உல வச்சிருவீங்க போல் இருக்க, காணிக்கையே வராதுன்னு. இதுதான் உண்மை. ஆண்டவருடைய புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நீங்க கீழ்ப்படினா அது ஈஸி கிடையாது. பழைய ஏற்பாடுல பாவம் சேர்ந்து வந்து பலியிட முடியும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்திரியை பார்த்து, இனி பாவம் செய்யாத, finished. The God, the Son of God is more powerful than the living God. அவருடைய சத்தியம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இல்ல, டைலூட்டே ஆகாது, தெளிவா இருக்கும். இனி பாவம் செய்யாது. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? வாரம் ராவோஜனத்துல போயிடும். என்ன நினைக்கிறோம்? அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சுத்தமாகி விடுகிறேன். ஆனா திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது மிக மிக முக்கியமான காலம். அடுத்த வாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என் சகோதரனோட சண்டை போட்டாலே பிரச்சனை. உன் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொன்னா என்ன ஆகும்? எரி நரகத்துக்கு போனுங்க. எத்தனை சகோதரனை பார்த்து முட்டாளேன்னு சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை திட்டிருக்கோம். பழைய ஏற்பாடுல அந்த ஸ்டாண்டர்ட் இருந்ததா? நோ. உங்க புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணங்கள் ஸ்டாண்டர்ட் இஸ் far 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 elevated, far 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 superior than the Old Testament. நம்ம நினைச்சுக்கிறோம் அங்க கடினமா போர் நடந்தது. அங்க போர் நடந்தது மனிதனுக்கும் மனிதனுக்கும். புதிய ஏற்பாடுல போர் நடக்கிறது மனிதனுக்கும் பிசாசுக்கும். அநேக காரியங்களை நாம் யோகித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவேளை நிறைய காரியங்களை சபை சொல்லித்தர முடியாது.
ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை நாம் தாழ விழுந்து வழங்கும் போது, ஆண்டவரே எனக்கு நீர் வெளிப்படுத்தும் என்று கேட்கும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைகள் நலன்படிக்கைகள் பழகுவதற்கு செய்வதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். நாம் திருப்பிக் கொள்ளலாமா? உணர்வுள்ள ஆவியை இன்றைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்க போறோம். ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, புதிய ஏற்பாடை லைட்டா எடுத்து வாசிக்காதீங்க. பழைய ஏற்பாடு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல வார்த்தைகள் ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால அதுல உள்ள ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு போற மாதிரிதான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறோம், ஆண்டவர் தேவகுமாரனா இருந்தார், மனுஷகுமாரனா இருந்தால் அதனால் அவருக்கும் உணர்ச்சிகள் இருந்தது. நம்ம ஒரு 4 உணர்ச்சியை பார்த்துட்டு நம்ம எந்த லெவல்ல இருப்போம் இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். சரியா? இது வரைக்கும் புரியுதா? கொஞ்சமாவது புரியுதா? கொஞ்சமா புரியுதவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். அப்ப நிறைய பேருக்கு நிறைய புரியல. இன்னும் நல்லா கவனிங்க. நீங்க சத்தியத்தை புரியணும்னா நல்லா ஆழமாக இதை சிந்திங்க. நான் பேசிட்டு போனது நீங்க வீட்டை போய் படிங்க. ஓ, அண்ணன் இதை சொன்னாங்களே, இல்ல தம்பி இதை சொன்னாரு, நீங்க போய் அலசுனீங்கன்னா தான் அதோடைய ஆழங்கள் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் யாரையும் தெரிஞ்சுக்கல, சாதாரண மீனவர்களும் 2-3 படித்தவர்கள் தான் ஆண்டவர் செய்தார், எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார். நம்மளை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுக்கு பெரிய படிப்பறிவு வேணும், பெரிய வேலைகள் வேணும், அதெல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவரை நாம் தீர்மானமாக பின்பற்றும் போது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக கவனிக்கும் போது, ஆழமாக சிந்திக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றா பார்க்க முடியும். அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம உணர்ந்தோம். நம்ம எல்லாருமே ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், நாம் ஆண்டவரோடு ஜீவித்து நடக்க வேண்டும் என்று சொல்கிற பிள்ளைகள். அதனால ஆண்டவருடைய சில குணாதிசயங்களை பற்றி நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்மளும் அந்த நடைமுறைக்குள்ளாய் வந்துருவோம். ஆண்டவர் உலகத்திலே வாழும் போது எத்தனை அற்புதங்கள் செய்தாரு? புதிய ஏற்பாடுல அநேக அற்புதங்களா? சரி, ரைட். பரிசுத்தவான்கள் வேத வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறது. ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் போது 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 37 அற்புதங்கள் செய்திருக்கிறார். அந்த 37 அற்புதங்கள்ல சில புக்ல எல்லாம் இருக்கும், சில புக்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? அதை பத்தி நான் ரொம்ப பேசல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 37 3 7 கூட்டினா 10 அப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் நான். சரியா? 37 அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் அது மனுஷனாக உலா தேவனுடைய குமாரனாய் அதை செய்து நிறைவேற்றினார். ஆனா அவர் செய்துட்டு இருக்கும் போதெல்லாம் அங்கங்க அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. நீங்க உங்களுக்குள்ளே வாசிக்க கூடாது. இந்த ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல உணர்ச்சி தரக்கூடிய வார்த்தை என்ன? ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆச்சரியம் வருது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம மனுஷனா போகும்போது திடீர்னு சில சர்ப்ரைசஸ், இங்கிலீஷ்ல சொன்னா சர்ப்ரைஸ் இருக்கும், ஆச்சரியப்படுகிறார். இது அவருடைய ஒரு உணர்வு. அந்த உணர்வு அந்த இடத்துல எதுனால நடக்குது? 100க்கு அதிபதி, கரெக்டா? அவரை பார்த்து சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைங்கிறார். இங்க அப்ப எதை குறித்து அவரு ஆச்சரியப்படுகிறாரு? விசுவாசத்தை குறித்து. கருநோக்கம் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்காரா? என்ன எல்லாம் மௌனமாயிட்டீங்க? ஏன்னா இதெல்லாம் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. அடுத்த நிச்சயமா என்ன கூப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். பிரச்சனை இல்லை, நான் அண்ணன்ட்ட தனியா பேசிக்கலாம் என்ன அப்படின்ட்டு. நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்முடைய தேவன் ஆச்சரியப்படுகிறாரா? ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்த்துட்டு வந்தோட நடந்துட்டே வராது. அவன் அப்படி பேசின உடனே ஆண்டவர் மனுஷத்துல ஆச்சரியப்படுகிறான். அப்புறம் அவர் சொன்னார்கள, பின்னால வரவனுக்கு சொல்றாரு, ஏய் ஜவருடைய ஆச்சரியம் பெருசா இருக்குதுப்பா, சொல்வாரா இல்லையா? அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். என்னன்னா இது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம்.
உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக படைத்திருப்பதனுடைய ஒரு நோக்கம் உங்களுடைய விசுவாசத்தின் நிலை என்ன, என்னுடைய விசுவாசத்தின் நிலை என்னன்னு பார்த்துதான் ஆண்டவர் ஆச்சரியப்படுவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். The faith in which you and I transform, you and I declare, stands good before the Lord. என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் தேவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரா? இது ஒரு கேள்வி. நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு ஒன்றிச்சு ஜீவித்து அவருடைய விசுவாசத்தை நான் பற்றிக் கொள்கிறேன். இதே விதமா ஆச்சரியப்படுகிறது இன்னொரு இடத்துல மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி தெரிந்து உபதேசம் பண்ணார். இங்க எதுக்கு ஆச்சரியப்படுறாரு? உங்களை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஒண்ணு விசுவாசம், இல்லைன்னா அவிசுவாசம். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? நான் பைபிள்ல இருந்துதானே சொல்றேன். உங்க விசுவாசம் ஓட்டம் எப்படி இருக்கு? ஆண்டவர் என் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரா, இல்லைன்னா என் அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரா? எல்லாம் எதுல இருக்குங்க? எதுல இருக்குங்க? பைபிள்ல புதிய ஏற்பாடு. கவனிங்க, நான் சொல்றது எல்லாம் மோஸ்ட்லி நான் புதிய ஏற்பாடுல இருந்து எடுக்கிறேன். அதுக்கு நான் பழைய ஏற்பாட்டை மறந்துற ஆள் இல்லை. என்ன சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் சுற்றி திருந்து ஊழியம் செய்த 3.5 வருடங்களில அவர் பாராட்டின ஒவ்வொரு அசைவுகளுக்கும், வார்த்தைகளுக்கும், நினைவுகளுக்கும், செயல்களுக்கும், ஜபங்களுக்கும் மிகுந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் இந்த முகத்திலே மனுஷனாய் சுற்றி திறந்த போது அவர் ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கமாய் பார்க்கிற ஒரு தேவன், அவர் செயல்படுகிற ஒரு தேவன், உங்களோடு உரையாடுகிற ஒரு தேவன், உங்கள் விசுவாசத்தை மெஷர் பண்ணுகிற ஒரு தேவன். என் விசுவாச ஓட்டம் இங்க இருக்கு. என் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாரா, இல்லைன்னா அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாரா? நீங்களும் நானும் எடை போட வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் எவ்வளவு தூரத்துல நான் உண்மை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறேன், இல்லை என்றால் என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக உண்மை நான் ஆச்சரியப்படுத்த விரும்புகிறேனா? தயவு செய்து வீட்டுல போய் இந்த 2 அதிகாரங்களை படித்து பாருங்க, உற்று நோக்கி படித்து பாருங்க. எனக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக செல்கிறேன். சோ முதலாவது ஒரு குணாதிசயம் அல்லது ஒரு உணர்வு நம்முடைய தேவனிடத்தில் இருந்தது, ஆச்சரியப்படுகிற ஒரு உணர்வு. ஆச்சரியப்படுவார். உன்னை குறித்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். எந்த ரீதியில? உன்னுடைய விசுவாசத்தின் அளவை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார். 2வது குணாதிசயத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக பண்ணணும்னு கேட்கணும். ஒரு இடத்துல சொல்றான் தெரியுமா, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விசுவாச ஓட்டம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதாக 2 இடங்களிலே அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். 2வது காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல ஒரு உணர்வை ஆண்டவர் சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிறார் ஆண்டவர். இது ஒரு உணர்வு. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் சுவிசேஷத்தை இந்த எல்லா மலை பிரசங்கமா இருந்தாலும் சரி, பிளைன்ஸ்ல பண்ணாலும் சரி, அவருக்கென்று சில காரியங்களை பார்க்கும் போது ஒரு உணர்வு ஏற்படுகிறதை நாம் இந்த வசனத்திலே காண்க முடியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவர் இந்த ஏக்க பெருமூச்சு அவருடைய காரியத்திலே ஒரு பெருமூச்சு ஒரு ஏக்க பெருமூச்சு. அவர் அந்த அந்த மனிதனை குணம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவரை பெருமூச்சு விட செய்தது. ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் இருந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய பெருமூச்சை விடுகிறார். ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறாரு. எதுக்கு இங்க பிரச்சனை? ஏன்? ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல அவர் செய்கிற அந்த காரியத்தை அவர் நிச்சயமா பார்க்கணும் சொல்லி அந்த இடத்துல அவர் பெருமூச்சு விடுவதை நான் பார்த்தேன். இந்த பெருமூச்சின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அநேக நேரத்துல அந்தந்த சிச்சுவேஷனை பார்த்து இந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளாய் ஆண்டவர் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் தேவனுடைய எல்லா காரியங்களையும் உங்களையும் என்னையும் கவனிக்கும் போது அவர் மனுஷ ரீதியாக என்ன உணர்வுகளை நாம் உண்டு பண்ணுகிறோம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னுடைய விசுவாச ஓட்டம், அவிசுவாச நிலைமை எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் உணர்கிறார். 2வது உணர்வு என்ன பண்றாரு? இதை
பார்த்து பெருமூச்சு விடுகிறார். இன்னொரு இடத்துல இது வந்து ஒரு ஏக்க பெருமூச்சுன்னு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துலயும் அவர் பெருமூச்சு விடுகிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். அப்பொழுது பரிசேயர் வந்து ஆ. அவரோடு தர்க்கிக்க தொடங்கி ஆ. அவரை சோதிக்கும்படி ஆ. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆ. அவர் தம்முடைய ஆவியை பெருமூச்சு விட்டு ஆ. இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சொல்லி விட்டாரா? இங்கேயும் ஏக்க பெருமூச்சு இருக்கா? அந்த ஒரு ஏக்க பெருமூச்சு வந்து ஒருத்தனை குணப்படுத்துவதற்காக இங்கே ஒரு பெருமூச்சு இருக்குது, ஏக்க பெருமூச்சு. யாருன்னா இவங்களை வந்து குட்டையை கலப்பிக்கிட்டே இருக்கானுங்க பாருங்க, பரிசேயர் சதுசேயர். அவங்களுடைய வேலையே டிஸ்டர்ப் பண்றதுதான். ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்றவங்களை பார்த்து கூட ஏக்க பெருமூச்சு விடுறாரு. நம்ம எத்தனை பேர் ஊழியத்தை தாங்குறோம், எத்தனை பேர் ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்றோம்? டிஸ்டர்ப் பண்ற கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்குது. எங்க கூடி வருனாலும் இந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்போம். அவன் இதை சொல்லல, இதை இந்த கதவை ஒரு தொடக்கல மூடல, நீ செய்ய, அது நான் செய்ய மாட்டேன். பெருமூச்சு விடுறாரு ஆண்டவர். அவன் செய்யறது அவன் செய்யட்டும், நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். இந்த நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எப்படின்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரோட தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பரிசேயர்கள் அவங்க கடைசியில் என்ன கேட்பாங்க? இந்த அடையாளத்தை செய், அந்த அடையாளத்தை செய்யற ஒரு கூட்டம். நம்மளும் இப்படிதான் கேட்கிறோம். எனக்கு ஒரு அடையாளம் நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் பெருமூச்சு விடுவார், பெருமூச்சு விடுவார். நீங்க நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் பெருமூச்சு விட மாட்டார். ஆனா இங்க எனக்கு அற்புதம் வேணும், அடையாளம் வேணும்னா நடக்கும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஆனா நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா, அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் பெருமூச்சு விடுகிறார். இரண்டாவது இயக்கம், இரண்டாவது உணர்வு. முதல் உணர்வு என்ன? ஆச்சரியப்பட்ட தேவன். இரண்டாவது என்ன உணர்வு? பெருமூச்சு விடுகிற தேவன். மூணாவது உணர்வுக்கு போலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவன் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவர்களை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். தேவகுமாரன் தானே, அவர் எதுக்கு ஆவியிலே கலங்கணும்? நிறைய நேரம் நம்மளும் இதை யோசிச்சிருக்கோம். அவர் ஆவியிலே கலங்கும் போது ஒரு உணர்வை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். அவர் உணர்வு பூர்வமாய் பேசுகிற தேவன், நம்மளோடு இடைபடுகிற தேவன். அந்த உணர்விலே அவர் ஆவியிலே கலங்கி ஒரு மரணம் நடந்துருச்சு, அவரால் அதை தாங்க முடியல. அவர் மனுஷனாக இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு அவரு கலங்குறார். மரித்து போனது யாரு? லாசரு. லாசரு அவருக்கு என்ன இருந்தார்? அருமையான ஒரு சிநேகிதனாக இருந்தார். அதனால அவரால் அந்த இழப்பை கண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆவியிலே கலங்குகிறார். ஒரு மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை நேசித்த பிள்ளைகளுடைய, தனக்கு அன்பாய் இருந்தவர்களுடைய மரணத்தை அவருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆவியிலே கலங்குகிறதை பார்க்கிறோம். அநேக உணர்வுகளுக்குள்ளாக ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தை கலந்து செல்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, அவரை சிநேகிக்கிறவர்களாக, அவரோடு பேசினவர்கள் இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் ஆவியிலே கலங்குகிறார். இன்னொரு இடத்துலயும் ஆவியிலே கலங்குகிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதா காரியோத்து அவரை மன்னிக்கணும், 21 சாரி. ஆவியிலே கலங்கி காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இங்க யூதாஸ்காரியத்தை என்ன பண்ண போறான்? ஆண்டவரை காட்டி கொடுக்க போறான். அந்த நேரத்துல ஆவியில கலங்குறார். முதல்ல அங்க லாசரஸ் சிநேகம், இது துரோகம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய காரியத்திலே அவருடைய ஆவியை நீங்க கலங்கடிக்க முடியும். நீங்கள் ஆண்டவரோடு சிநேகத்துல இருக்கும்போது, நட்போடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் ஆவியிலே கலங்குவார். ஆனா இங்க அவரோடு உடல் ஊழியக்காரனாக இருந்து ஊழியத்தை செய்த இந்த ஆள், அவருடைய ட்ரெஷரரா இருந்த ஆளு
துரோகம் பண்ண போறாருன்னு உடனே அவர் ஆவியிலே கலங்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரோட பிரயாணம் பண்ணிட்டு தான் இருப்போம், போய்கிட்டே தான் இருப்போம். ஒரு நேரத்துல நீங்க துரோகம் பண்றீங்கன்னா அவர் ஆவியிலே கலங்குவார். வேதாகமத்தினுடைய பல அர்த்தங்களை நீங்கள் ஆழமாக தியானிக்கும் போது ஆவியிலே கலங்குகிற ஒரு தேவன் நம்மோடு உண்டு. அல்லேலூயா. ஆவியிலே அவர் நமக்காக கலங்கி பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெருமூச்சு விட்ட ஒரு தேவன், அதே நேரத்தில் ஆவியிலே கலங்குகிற ஒரு தேவனாய் நடமாடிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே, கிறிஸ்தவ ஓட்டத்திலே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கலாய்ப்புகளை, உணர்வுகளை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஏதோ காலையில எழுந்திரிச்சு ஒரு சங்கீதத்தை படிச்சு வாழ்ந்துவிட்டு ஆண்டவரை வென்றதை தின்று ஓடுவதல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும், அவருடைய பரிமாணங்களையும், அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே தேவன் இடைப்படும் போது அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 4வது ஒரு உணர்வை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 35 வரை. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு ஆவியிலே கலங்கின பிறகுதான் கண்ணீரும் வருது. ஏன் அவர் கண்ணீர் விடணும்? நிறைய புற மதஸ்தர்கள் கேட்கிறோம், உங்க ஆண்டவர் என்னையா கண்ணீர் விட்டாரு, சிலையில் அடிக்கும் போது பரிதாபமா தூங்கினார் சொல்றாங்கல்ல. ஆண்டவர் அவருடைய மனதுருக்கத்தின் எல்லைக்கு செல்லும் போது அவர் ஆவியிலே கலங்கினவராக நம்மை போல கண்ணீர் விட்டார். ஆண்டவர் கண்ணீர், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாருன்னா நிறைய புறமதஸ்தக்காரங்களுக்கு எல்லாம் அவர் ஏன் கண்ணீர் விடணும்? அவர் தான் கடவுளுடைய குமாரன்னு சொல்றீங்களே, ஏன் கண்ணீர் விடணும்? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அநேகருக்கு பதில் சொல்லவே தெரியாது. சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்களுக்கு பதில் தெரியாது. நம்மை நேசித்ததன் நிமித்தமாய் அவர் ஆவியிலே உன்னையும் என்னையும் ஒரு சொந்த சகோதரனாய், சகோதரியாய், மனவாட்டியை உன்னையும் உன்னையும் பார்க்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விடுகிற ஒரு தேவன். நம்மை காணாத ஒரு தேவன் இல்ல, அவரு ஜீவனுள்ள தேவன். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே மனப்பூர்வமாய் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு ஒரு பலவீனம், நமக்கு ஒரு சோர்வு, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் கண்ணீர் விடுகிற தெய்வமாய் இருக்கிறார். இது ஒரு ஆறுதலின் கண்ணீர். அவன் இடத்துல அவன் மரணம் அடைஞ்சிட்டான், இதுல ஆவியில கலங்கி அவர் கண்ணீர் விடுகிறதை பார்க்கலாம். இன்னொரு காரியத்தில் ஆண்டவர் கண்ணீர் விடுகிறதை பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இது கவனிங்க, முதல்ல ஒரு தனி மனுஷனுக்காக கண்ணீர் விடுறாரு. இங்க என்ன பண்றாரு? நகரத்துக்காக. இயேசு நகரத்துக்காக கண்ணீர் விட்டாரா? பெருமாள்புரத்துக்காக கண்ணீர் விடுவாரா? காரணிய நகருக்காக கண்ணீர் விடுவாரா? திருநெல்வேலிக்காக கண்ணீர் விடுவாரா? விடுவார். பட் we don't realize. எனக்கு அந்த உணர்வு இல்லை. ஆண்டவர், நான் கிறிஸ்தவன் தான், ஆனா ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன பண்ணிருக்காரு? கண்ணீர் விட்டார். ஒரு இடத்துல சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, என்ன சொல்றாரு? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வதற்கு போல் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ முறை நான் பிரயாசப்பட்டேன். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதே கேள்வி நான் கேட்கிறார். எத்தனையோ முறை நான் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு பிரியமா இருந்தேன். எருசலேமே, பெருமாள்புரமே, பெருமாள்புரம் சிஎஸ்ஐ சர்ச்சு கேட்பாரு. பட் we don't understand. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு என் உணர்வு தயாராக இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு தனி மனிதனை பார்த்து கண்ணீர் விட்டாரு. எருசலேமே, அந்த பெரிய பெரிய நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உணர்வுகள் எந்த ரீதியிலே வேணாலும் உங்களை தொட முடியும்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்துல அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். நான் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலே நான் எல்லாம் செய்துருவேன். முழுக்கு ஞானஸ்தானம் என்ன, பந்து விசாரிப்பு என்ன, அசனம் என்ன, எல்லாம் வந்துருவேன். ஆனா தேவனுடைய உணர்வை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? அவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்கவும் விடுதலை அடைந்த ஒரு வெற்றி உள்ள வாழ்வை வாழ்வதற்காக அவருடைய உணர்வுகளை நாம் பார்க்க. இன்னும் அநேக உணர்வுகள் இருக்கு, நேரம் இல்லை. அதனால ஆண்டவர் எந்த காரியத்திலும் உங்களையும் என்னையும் விசாரிக்கும் போது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நான் உணர்வற்ற இருக்க முடியாது. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் உணர்வடைய வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 119 சங்கீதத்துல 73வது வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். எத்தனை பேருக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது? நீங்க பாவமே பண்ணாம இருந்தா பெரிய பரிசுத்தம் நினைச்சிடுறீங்க. ஆண்டவரோடு ஜீவிக்கும் போது நமக்கு ஒரு சில நேரங்கள்லாம் எமோஷனல் ஆயிரும். அது பேசும்போது வரலாம். ஆனா ஜெபத்துல எத்தனை பேர் எமோஷனல் ஆயிருக்கீங்க? கண்ணீர் விட்டுருங்க, உங்க மாத்த கை தூங்க. நம்ம எந்த காரியத்துக்கும் தெரியாது, திடீர்னு கார்ல போகும்போது ஏதோ ஒரு பாட்டு கண்ணீர் வரும். என்ன பாட்டுன்னு தெரியாது. அந்த நேரத்துல ஆவியானவர் இடைப்படுவார். நம்ம பாரப்படுவோம், கார் ஓட்டிட்டு தான் இருப்போம். அநேக நேரத்துல அறியாமல் திடீர்னு யாருக்காச்சும் பண்ணி கண்ணீர் வரும். உணர்வுள்ள தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னையும் என்னுடைய வாழ்க்கையிலும் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்த தேவன் இந்த தாவீது சொல்லுகிறது போல உங்களையும் என்னையும் உணர்வுள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே 119 அதிகாரத்துல 125வது வசனத்தை படிங்க. அது அதே இடத்துல 119 அதிகாரத்துல வரும். நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். எல்லாருக்கும் சங்கீதக்காரர்கள் எல்லாம் சொல்றான். 144 வாசிங்க. 119 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். 169வது வசனம். என்னை உணர்வுள்ளவனாக்கும் உம்முடைய வசனத்தின்படி. பிரியமான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்றால் நம்முடைய தேவன் ஒரு உணர்வுள்ள தேவன் என்ற உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தனை அந்த நேரத்தை மாத்திரம்தான் நம்ம நிறைய நேரத்தை எடுத்து பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது அவரோடு கலந்திருந்த அந்த உணர்வுகளை நாம் ஆழமாக சிந்திப்பதில்லை. அவரோடு இருந்த அந்த ஏக்கங்களை, பெருமூச்சுகளை நாம் சிந்திப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டார் என்றால், ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால், ஆண்டவருடைய உணர்வுகளை, அதிர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவை. ஏனோ தானோ என்று அல்ல, அவருடைய அந்த ஆத்மீக வாழ்விலே மனுஷனாக வருந்த காலத்துல அவர் உணர்வுள்ளவராய் சுற்றி தெரிந்தார். காரணம், கடைசியிலே அவருடைய சிலுவை மரணத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். 3.5 வருட ஊழியங்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய அநேக காரியங்கள் உணர்வு பூர்வமாக அந்த இடத்துல அநேக காரியங்களை வெளிப்படுத்தி மனுஷீக சிந்தனையோடு அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்றால், ஆண்டவர் 2 காரியங்களுக்காக ஆச்சரியப்பட்டார். என்ன காரியம்? விசுவாசம், அவிசுவாசம். அடுத்த 2வது உணர்வு என்ன? பெருமூச்சு விடுகிறார். அங்கலாய்ப்பின் பெருமூச்சு, சந்தோஷத்தின் பெருமூச்சு. சோ அந்த 3வது காரியம், ஆவியிலே கலங்குகிற ஒரு தேவன். உங்களுடைய நடக்கையிலும் என்னுடைய நடக்கையிலும் ஆண்டவரை கலங்க வைக்க முடியும்.
ஏன்னால் அவர் உணர்வுள்ள தேவன். நான் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் ஆண்டவருக்கு மறைவா இருக்கிறது இல்லை. அவர் நிச்சயமாகவே ஆவியிலே கலங்குவார். அவர் உங்களையும் என்னையும் இழக்கக்கூடிய தேவன் இல்லை. நமக்கு ஒரு இழப்பு வந்தால் அவர் அதை கலக்குவார். நான்காவது காரியம் என்ன? இயேசு கண்ணீர் விடுகிறார். எந்த தெய்வமும் உலக சரித்திரத்துல மனுஷனுக்காக கண்ணீர் விட்டதே இல்லைங்க. இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது அவர் கண்ணீர் நிறைந்தவராய் காணப்படுகிறார். ஆச்சரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆவியிலே கலங்கினவராக காணப்படுகிறார். உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிற தேவன் நம் மத்தியிலே இந்த உணர்வுகளை கொண்டு வருவாராக. ஒருவேளை இன்னும் நேரத்தை கொடுத்தா இன்னும் 2-4 உணர்வுகள் பேசலாம். ஆனா வேண்டாம். இந்த 4 உணர்வுகளை கர்த்தர் உங்களுடைய மனக்கங்கள் முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய விசுவாச ஓட்டத்துல நான் உண்மை ஆச்சரியப்பட வைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே இந்த சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உணர்வை உணர்ந்த பிள்ளைகளாக தேவனுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். பிரியமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாரம்பரிய காரியங்களை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை சுவாமி. உம்முடைய ஆழமான சத்தியங்களை, ஆழமான வார்த்தைகளை உணர்வுகளோடு நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அந்த குறைவுகளை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய உணர்வுகளை, உங்களுடைய அங்கலாய்ப்புகளை, உம்முடைய தவிப்புகளை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நகரத்தை பார்த்தும், ஒருவேளை இந்த நகரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்தும் நீர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. பட்டம், பணம், பதவி பெருமை, அந்தஸ்து, ஜாதி பெருமை, குலப்பெருமை என்று எத்தனையோ சின்னங்களை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அநீதி செய்கிறோம், லஞ்சம் வாங்குறோம், எவ்வளவோ கொடூரங்களை செய்யறோம் ஆண்டவரே. ஒழுங்கா டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறோம், அநீதி செய்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த பட்டணத்தை பார்த்து நீங்க கண்ணீர் விடுறீங்களா ஆண்டவரே? நீங்க கண்ணீர் விடுறதுக்கு நான் காரணமா இருக்கேனா? இந்த பட்டணத்துல என்ன வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. சாரமுள்ள வாழ்க்கை வாட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவருக்கு பிரியமான வாழ்க்கை உதவி செய்து உம்மை ஒருபோதும் கண்ணீர் விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் ஆண்டவரே. உம்முடைய பெருமூச்சை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய விசுவாச ஓட்டத்துல இன்னும் உண்மை ஆச்சரியப்படத்தக்கதாக நான் வாட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கூடுகையில பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அநாதி கரங்கள் இப்பொழுது தொடுவதாக உடைய மகிமையின் பிரசனம் இந்த இடத்துல உலாவுவதற்காக நன்றி. உம்முடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இல்லாத ஜீவியம் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இல்லாத ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தோல்வி அடைந்து விடாதபடி உம்மை ஆண்டவரே திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த ஆண்டவரே அருமையான குடும்பத்திற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீ திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ வெந்ததை தின்றோம் மரித்தோம் என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். எங்களையும் கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமையின் கரம் இப்பொழுது தொடுவதாக, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகள் வரலனாலும் இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது உம்முடைய பிரசன்னம், அபிஷேகம் அந்த இல்லத்தின் மீது இறங்குவதாக.
உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும். இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கொடுப்பீராக. எல்லா பலவீன கூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. தொடர்ந்து கர்த்தாவே இந்த காரியங்களை அவர்கள் செய்து எடுத்து ஆண்டவரை அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை தாரும். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே.